இல்லை ப்ராசஸ்லாம் இல்லை. நான் ஆக்சுவலி அந்த புக்கு ஒன்று பண்ணியிருந்தேன், அதர்வாதி ஆரிஜின்னு. ஸோ அது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அதோட ரிலீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அது அஃபிஷியலாக ஒரு 2 months ரிலீஸ் ஆகும். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது, தோனி என்டர்டெயின்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஐ மீட் விகாஸ் சார், அப்புறம் பிரியான்ஷு மேம், ஸ்ரவன் சார் எல்லாம். ஸோ அவங்க இப்போ ஒரு புக் எழுதியிருக்கோம், கதையெல்லாம் இருக்குதுன்னு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சாக்ஷி மேமும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க, விச் அதை படமாக்கலாம் அப்படின்றபோது அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க இந்த லைனை. ஸோ நான் அதை வந்து சரி ஓகே நானும் ட்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப் பண்ணி ஒரு 2 பேஜ் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இட் வென்ட் லைக் தட். ஸோ தோனி சார் வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு அந்த புக் பிடிச்சதுனால பண்ணார். அது மூலயமா தான் ஐ மெட் ஹிம் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் டே அவரை மீட் பண்ணும்போதே அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாரு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது வந்து தோனி சார் தான் பேசிக்காக, ஒரு அந்த புக்குக்காக ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணும்போது. ஸோ அவரும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே மீட் பண்ணோடனே ஜாலியாக பேசி உங்களுக்கு வந்து அந்த பயத்தை டோட்டலாக போக்கிறார். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் தே மெயின்டைனிங். ஸோ ஈவன் சாக்ஷி மேம், ஸோ உங்களுக்கு அந்த ஃபியரே இருக்காது. இல் சே ஓகே தேர் ஆல் லைக் ஃபேமிலி, அந்த ஃபீல் கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் த மைண்ட், ஐயோ இவ்வளோ பெரிய பேரோட படம் பண்ணுறோம், நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா நம்மளை தோனி சாரை வச்சு இப்படி காமெடி பண்ணிட்டு அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க, அந்த ஒரு திங்க்கும் இருக்குல்ல, அந்த தாட் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும் படம், அதுக்கப்புறம் இட் டசன்ட் ரியலி மேட்டர். ஸோ நமக்கு படம் பிடிச்சிருந்தா ஐம் ஹாப்பி. ஸோ விச் இஸ் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். மேடத்துக்கு ஒரு கேள்வி. இப்போ ஹரிஷ் கல்யாணம் வச்சு படம் எடுத்தாங்க இல்லையா, தோனி சாரை வந்துட்டு ஹீரோவாக நடிக்கலாம் இல்லை? ஆமாம். அவங்கள வச்சு படம் எடுப்பாங்களா? அப்போ அவரை வச்சு படம் எடுக்கிறாங்களா? என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ணுவாங்க? Sir, action. He's always in action. So what would you choose for him? ஆக்ஷன் சப்ஜெக்டா? நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. தோனி சாரை வச்சு பண்ணுறது கிரிக்கெட்டு சம்பந்தமாக மற்றவங்க படம் எடுக்கிறாங்க. ஆமாம். அவரைக்கு ஒரு கிரிக்கெட் கேப்டனுக்கு இருக்கிறதால இவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா அது ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ஒரு சாதாரண நிலைமையில இருந்து பெரிய கிரிக்கெட் வீரராக மாறுறாருன்னா அவருடைய லைஃப் பயோகிராஃபியே வந்து படம் எடுக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். இல்லை இல்லை, அது சம்மந்தப்பட்டவங்களே பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு இல்லையா? அதில் ஒரு ஒரிஜினல் இருக்கும் இல்லையா? MS தோனின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? ஆமாம், பார்த்துட்டேன். ஆமாம். ஸோ அது இவங்களோட ஸ்டோரி, இவங்க ரைட்ஸ் பண்ணி தான் பண்ணது. அவங்க வந்து எப்படி, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எப்படின்னா, he will discuss, I mean she will discuss with Dhoni sir and let you know சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன் இருக்காங்க. பட் டிஸ்கஸ் பண்ண என்னன்னா, அவர் வந்து ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ. என்ன கேட்டால் he should do a super hero. Sakshi ma'am, I got one question for you. Sakshi ma'am, தோனி சார் வந்து ஹீரோவா படத்தில் நடிப்பாரா? Sir, I think if there is something good, he may just. If there is something good on the way, yes, because he has done a lot of advertisements. He's not camera shy. He knows how to act. He's been acting in front of the camera since I think 2006. So he has done a lot of advertisements, and that's acting. So if there is something really good on a slate, he will do it. Sakshi ma'am, I got a question for you. Yes, CSK is a big super duper hit team actually. Yes, what do you think about the LGM success rate? Sir, it's up to you all, no?
So, you know, in life, you have to start small to become big. So, you have to have your foot right, placed in the right way. So, you know, when you're nurturing a baby, baby doesn't know how to walk. You have to make it learn. So, that's why we didn't want to do a big movie. We were clear from before. We want to start small first. And I think that's a more practical way to go ஹரிஷ் சார் forward. What do you think? இங்கே ஸோ No, I think language issue with in Chennai with Tamilians we don't have it because we see it in their eyes, the love, and we connect with eyes and emotions. So it's not a language issue, I would say, for us. That's a blessing for us. So and plus we wanted to start off here is because Mahi is emotionally connected to Chennai, and this is a company we formed to keep for life. So we want to start off here so that when we look back, we know where we started. We know where our ground was, where we started, which was our first movie. So we wanted to start like that. ஹரிஷனா இங்கே ஸோ இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு, உங்களை தான் உங்களுக்கு மேரேஜ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே எப்பவுமே வீட்டுக்கு ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொல்லுவாங்க. எடுத்த உடனே தலையுடைய தோனி படத்தில் கிடச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரியாலிட்டி எப்படி பண்ணீங்க வீட்டில்? ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருந்தது. அதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்கிறது? அதான் சொன்னேனே, அப்போயே சொன்னேனே, ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். முதல் படத்தில் நான் ஒரு பங்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவங்க வந்தது ஒரு காரணமாக இருந்ததுன்னா லக்கி சம்மா எடுத்துக்கிறேன் நான் தான். ஸோ நீங்கள் நடித்ததை பார்த்தாரா தலை தோனி? என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே, ரஃப் கட் பார்த்த உடனே? எல்லார பற்றியுமே சொன்னார். ஆடியோ லான்ச்சில் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ செஷன் எடுக்கும்போது சொன்னார், என்கிட்ட வந்துட்டு ஐ குட் ரிலேட் யுவர் கேரக்டர் பிகாஸ் ஐ எம் வெரி அட்டாச் டு மை மதர் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். ஓவராலாக படமாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஐ திங்க் டைரக்டர்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, நமக்கு சக்ஸஸ்ன்றதை தாண்டி நமக்கே நம்ம பண்ணது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஐம் குட் வித் வாட் யூ கைஸ் ஹவ் டன்னு சொன்னார். கரெக்டாக ப்ரோ? டைரக்டர் சார், டோனி என்டர்டைன்மெண்ட்டோட கோல் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி மூவிஸ் கொடுப்பாங்க ஃபியூச்சரில்? அவங்க கண்டென்ட் ஓரியன்ட் தான். இப்போ இதுவே வந்து அவங்க கண்டென்ட்டுக்கு யார் வேணும் அப்படின்றது தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க யார்கிட்ட வேணால், அவங்க ஹாலிவுட்டில் கூட போய் கூப்பிட்டு வந்துருக்கலாம் ஃபஸ்ட்டு படம். அந்த தாட்டுக்கு இதுதான் இவங்க இந்த ரேஞ்சில் தான் வேணும், அப்போ தான் இட் மேக்ஸ் ஜஸ்டிஸ் டு த கண்டென்ட். அதுதான் பேசினது. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வி ஹேட் த ரைட் காஸ்ட், ரைட் பீப்புள் டு ஜஸ்டிஃபை த ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்க. அதுதான். ஏன்னா இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார் சூஸ் பண்ணும்போதும் அவ்வளோ இன்வால்வ்டோட வி ஹேட் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் பர்சனலாக இவங்கெல்லாம் செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னது வந்து இந்த படத்துக்கு நார்த் இந்தியன் ஹீரோயின் வேணாம், தமிழ் நல்லா தெரிஞ்சு தமிழ் இதுவாக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த நேட்டிவிட்டி இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆனால் அவ்வளோ இன்வால்வ்டாக தான் ஒர்க் பண்ணாங்க. தே டோன்ட், இவங்க மேம் எப்படின்னா she doesn't want to expose too much to but they do everything and they give credits to others. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து மேம் கான்செப்டுவலைஸ்ட் இதெல்லாம் பண்ணோம், இல்லை வேணாம் இட்ஸ் யுவர் பேபி, யூ டூ இட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆஸ் அ டைரக்டரா மூவி ஷூட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மூவி ஹிட் ஆகுன்ற சொல்லுங்க ஒரு ஷூட் பண்ணும்போது பர்டிகுலர் பாயிண்ட்ல மூவி ஹிட்டுடா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்குல்ல? என்ன? இல்லை அதெல்லாம் யோசிக்கல. ஏன்னா அதெல்லாம் யோசிச்சோன்னா அப்புறம் ரொம்ப பயம் வந்துடும் எதுக்கு நமக்கு. ஸோ அந்த கதைக்கு என்னவோ அது மாதிரி போயிட்டோம். சார் டேரக்டர் சார், ஆங்கிலத்தில் வந்து டைட்டில் வச்சுருக்கீங்களே, இது வந்து அது என்னன்னா, மேம் வந்து கதை புக்கு கொடுக்கும்போது எல்ஜிஎம்னு தான் கொடுத்தாங்க, லெட்ஸ் கெட் மேரிட்னு. இதுக்கு தமிழில் வந்து வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் அதனால நான் என்ன சொன்னேன், இப்போ செம்ம எல்ஜிஎம்னே இருக்கட்டும், எல்கேஜி ஏகப்பட்ட படம் வருது இல்லையா, வீட்டுக்கு எவ்வளோ பெருசு வச்சாலும் சின்னதாக்கி 3 வேர்டு ஆக்கிடுவாங்க. ஸோ அது 3 வேர்டாகவே ப்ரொமோட் பண்ணிக்கலான்னு தான் வச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. தோனி சாரா அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, மேபி வரலாம். டைரக்டர் சார், சார் இப்போ இந்த ஸ்டோரி லைன் கேட்கும்போது ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ எந்த நம்பிக்கையில் இந்த ஸ்டோரி லைன் எடுத்தீங்க நீங்கள்?
இப்போ சினிமா ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபேண்டசி தான். ஸோ ஒரு நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு அது ரிலேட்டபிளாக இருக்குன்றது தான் விஷயம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கதை ஒன்று பண்ணுறோன்னா ஒரு 80 பேருக்காச்சும் அது ரிலேட் ஆச்சுன்னா தே வில் ஹேவ் த கனெக்ட், ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் தான். நீங்கள் கனெக்ட் இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி அவங்களுக்கு அது புரியாமல் போய் அதனால தான் வி ஜஸ்ட் தாட் ஓகே இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷன் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஐ மீன் நான் அப்படி சொல்லலை, நிறைய பேர் இதெல்லாம் இருப்பாங்க. பட் அதனால தான் இதுக்கு ஸ்டோரியாக என்னென்னா இந்த படத்தில் வந்து அட்வைஸே இருக்காது, அவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்ட்ஸ் தான் இருக்கும். தெர் வில் பி செவரல் மொமெண்ட்ஸ் வேர் தே அக்செப்ட் ஈச் அதர். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோமே தவிர்த்து யாரையும் கன்வின்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம் அந்த இதில். ஓகே ஆர்ஜே விஜய் ப்ரோ. இல்லை இன்னும் பார்க்கல. No, she hasn't seen. அது அவர் வந்து ஆடியோ லான்ச்லேயே அவர் பேசினாங்க, நம்ம எல்லாரும் பற்றி பேசினாங்க. ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ், சிவானோட பர்ஃபார்மன்ஸ், விஜய், யோகி பாபு, என்னோடது. ஸோ ஹி ரியலி லைக் ஆல் ஆர் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஸோ அவர் ஹாப்பி தான் இருக்காங்க. அந்த படம் பார்த்து அவர் கூட ஹாப்பியாக தான் இருக்காங்க. மேம் தான் கூப்பிட்டாங்க, இப்போ எல்லாருமே மேம் தானே கூப்பிடுறாங்க, அதுதான் வருத்தமாக இருக்குது எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான கேள்விகள், ரொம்ப அழகான பதில்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஜூலை 28 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அண்ட் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு